வணக்கம் ஹலோ தோழா. வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போறோம்? நாடக காதல் பண்ற கேங் இருக்குல்ல, ஆமா, அவங்கள ஒழிச்சு பெண்களோட வம்சத்தை வந்து காப்பாற்ற அதுக்குதான் நம்ம பெரியய்யா சின்னையா இருக்காங்க. அவங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. கதை போட்டதே அவங்கதான். ஆமாமா, அதெல்லாம் அதனால அவங்க சரியா இருப்பாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் சரியா சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க சோசியல் மீடியா தொட்டு பார்த்தோன்னேதான் ஒரு திடீர்னு ஒரு போட்டோ ஷாக்கிங். என்ன? ராமதாஸ் ஐயாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போவா இல்ல ஏற்கனவே பண்ணிருக்காங்க? ஆமா, முதல் கல்யாணம். அது அபிஷியலா மேரேஜ் நடந்தது. இப்ப இன்னொரு பெண்ணோட வந்து கல்யாணம் பண்ற பேர் 60 கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ. அப்பனா வந்து இது 4வது கல்யாணம். ஏற்கனவே இப்பதான் முதல் அபிஷியலான மனைவியோட பர்த்டேவா 60 கல்யாணம் முடிஞ்சது. இப்ப 2வது மனைவியோட 60 கல்யாணம். பார்த்தோன்னே ஷாக்கிங். இதுன்னா அதுதான் டவுட்னா, இந்த கல்யாணத்துல நம்ம எந்த கல்யாணத்துல சேர்க்கலாம்? நாடக காதலா இல்ல வந்து என்ன எனக்கு புரியுது. அதாவது அந்த வீடியோல வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, தாலி எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு சைடு பர்சனல், இதெல்லாம் நீங்க தொடக்கூடாதுங்கிறதெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நமக்கு என்ன தோணுதுன்னா, இவரே வந்து அப்ப இருந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் எல்லாருமே ஜெயலலிதா கலைஞரை விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்தணும், ஒருவனுக்கு ஒருத்தனம் அப்படி இருக்கணும் அப்படின்னு இவரு சொல்லியிருந்தாரு. இப்ப இவரே என்ன சொல்றாருன்னா, 2வது கல்யாணம் பண்ணா என்ன தப்பு? எங்களோட குலதெய்வம் திரௌபதிக்கு 5 கணவர்கள் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஒரு தப்பு இல்ல. அப்ப ஐயா வந்து 2 தான் அபிஷியலா காமிச்சிருக்காரு. அப்ப சாமி மாரி இன்னும் 3 இருக்கா? பிள்ளைகள் இருக்கா? ஐயா இருக்காது, அது கூட தப்பு இல்லைன்னு. இப்ப என்னன்னா, இதுல என்ன சண்டை அப்படின்னா, கீழே இருக்க பாய்ஸ் எல்லாருக்கும் ஐயாவுக்கு 2வது கல்யாணம் அப்படின்றது கோவம் இல்லையா? இந்த வீடியோ யாரா வெளியிட்டு? எனக்கு ஒரு டவுட், யார் வெளியிட்டாது? யாரா அந்த கல்யாணத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஐயாவோட ரூம்ல சிசிடி கேமரா வச்சுட்டது, வாய்ஸ் கிடையாது. ஒரு எம்எல்ஏ போயிருக்காரு, எல்லார் கையிலயும் போன் இருக்கு, நல்லா அழகா டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி தெரியட்டும்னு தான் வெளியிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய வார் நடக்குது. ஒருவேளை சின்னவர் ரிலீஸ் பண்ணிருப்பாரோ, இல்லைன்னா ஒருவேளை வந்து இருக்கும், இல்லைன்னா சமீபத்துல ஒருத்தருக்கு பதவி தந்ததுனாலதான் அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை, அந்த டீம் ஏதோ ரிலீஸ் பண்ணிருச்சோ, இல்ல இந்த காடுவெட்டி டீம் ரிலீஸ் பண்ணிருச்சோ. அவரு வீட்டுக்குள்ள போனாரு, அடிக்கடி மீட்டிங் நடந்தது. நடுல வேற வீட்டுக்குள்ள போய் இன்டர்வியூ போயிட்டு வந்தாரு. ஏதாவது பென்ட்ரைவ் தூக்கிட்டு வந்தாரு. என்ன நடந்துச்சு? இதுதான் இப்ப சண்டை. அதாவது ஐயா வந்து ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணா, இதெல்லாம் நியாயமாயா? எங்களுக்கு எல்லாம் உபதேசம் தானே அப்படின்னு நினைச்சு அது அந்த கேள்வி பதில் இல்ல. யாரா வீடியோ ரிலீஸ் பண்ணா? யாரு? நீயா? உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, நீயா அப்படின்ற மாதிரி எனக்கு. ஆனா இது வந்து அவர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன யாரோ வேவ் பாக்குறாங்க, சேரு கீழே சிப்பு வச்சிருக்காங்கன்னு. அதுல இருந்து யாரோ எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பையனாதான் இருக்கும், இருக்கலாம் கண்டிப்பா. மேபி இதுல பார்த்தா சோசியல் மீடியால வந்து போட்டோஸ் 2 போட்டோ போட்டுருந்தாங்க. அபிஷியலா மேரேஜ் அவன பொண்ணோட போட்டோஸ் பார்த்தோன்னா வேட்டி சட்டை போட்டுக்கிறாரு. இந்த பொண்ணோட மேரேஜ் பண்ண போட்டோ பார்த்தோன்னா பேண்ட் சட்டை போட்டுக்கிறாரு, ஜீன்ஸ் பேண்ட், கூலிங் கிளாஸ். எனக்கு என்ன இருக்கும், எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப ஐயாவோட வாழ்க்கை வரலாற படமா எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயினை ஒருத்தர தேர்வு செஞ்சிருப்பாங்க. இன்னொரு ஹீரோயினுக்கு எங்க போறது, யாரு அப்படின்னு மறுபடியும் ஸ்கிரிப்ட்ல ரீரைட் பண்ணும் போல இருக்கு. டைரக்டரே பார்த்தோன்னா சரி ஐயாவோட வரலாறு பத்தி ஒரு கெத்தவனு காட்டலாம் அப்படின்னு வரும்போது ஆட்டோகிராஃப் 2 படம் பண்ண வேண்டியதாக மாறிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு டவுட், டைரக்டர் சேரன் கண்டிப்பா அந்த படம் பண்ணும்போது ஐயாவோட 2வது கதையும் சொல்லி ஆகணும். சொல்லலாம் இது ஐயா வரலாறு தப்பா கமிஷன். ஆமா, தப்பா காமிச்சு. வரலாறு முக்கியம் இல்லைங்க, அவரே தப்பு இல்ல, கடவுளோட ஒப்பிட்டு பேசுறாரு. ஆமா ஆமா. சோ அதனால வந்து ஐயாவோட வரலாறு வந்து கண்டிப்பா சொல்லணும். அதாவது ஐயாவுக்கு வந்து 2 கல்யாணம் பண்ணியாச்சு. இது வந்து அபிஷியலா இப்பதான் பார்த்தோம் போட்டோ வந்து வந்தது. ஐயாவுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி ராமமூர்த்தி ஒருத்தர் பார்த்துருந்தோம். ஆமா. சோ அவரே ஆல்ரெடி வந்து பொழுதுட்டாரு, கிழிச்சு விட்டாரு. ஆமா, அப்பெல்லாம் ஒத்துக்கவே இல்லையே யாருமே. ஆமா, யாரும் ஐயா வந்து கல்யாணம் பண்ண இன்னொரு பொண்ணு போய் காதலிக்கு போயிட்டு ஊர்ல மாட்டிக்கிட்டு கம்பத்துல கட்டி வச்செல்லாம் அடிச்சாங்க ராமதாஸ் ஐயாவை. இது இல்லாம இவர் மேல நிறைய ரூமர், இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காருன்னு மறுத்துட்டாங்க எல்லாருமே. திட்டவட்டமா மறுத்தாங்க. கட்சியில இருக்க முக்கிய இதெல்லாம் நீங்க அவதூறு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு மறுத்தாங்க. இப்ப ஓப்பனா வருது. காமிச்சு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதான் சொல்லிட்டாரு, நான் கடவுளுக்கு நிகர். என் திரௌபதி அம்மாவே 5 கணவர் வச்சிருக்காங்க, நான் மட்டும் என்ன சும்மாவா? பாதி கூட அடிக்கல. பெரிய மனுஷன் பேச பேச்சா ஐயா ஐயா என்ன ஐயா அப்படின்னு மாங்க பேசி சட்டை பிடிச்சி கேட்டா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் யோசிச்சா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க.
அது ஒண்ணு ஓடிருச்சு. ஊர் ஃபுல்லா வந்து நாடக காதல் பண்றாங்க, வீட்டு பொண்ணுல வந்து இப்படி பண்றாங்க, நீங்களே இப்படி பண்றீங்க. இந்த படமாவே ஒருத்தர் எடுத்தாருல்ல நாடக காதல் பத்தி ஒருத்தர், அவரே ஒரு பெரிய முட்டு கொடுத்தாரு. என்னன்னா அவரோட பையனோட மனவேதனை இப்ப எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கும் இருக்கு. அப்படின்னா பையன் மனவேதனைனா இப்ப அவரு ஜாலியா இருப்பாரு. அப்பாடா கட்சி எனக்கு சீக்கிரம் வந்துரும், தாங்க முடியல, விஷத்தை வாங்கி குடிச்சுட்டு சொல்றாரு, யோசிக்க மாட்டாரு பையன். அப்பாடா அப்பாவுக்கு வந்து அவமானம் ஆகி போச்சு, சீக்கிரம் கட்சியை விட்டு ரிட்டையர் ஆயிடுவாரு, கட்சி நமக்கு வந்துரும். அதுக்குதானே அவர் போயிட்டு இருக்காரு, கட்சியை மீட்போம் பதவியை காப்போம், அதனால சீக்கிரம் அது கிடைச்சிரும் போல இருக்கு. அது நம்ம இன்னொரு விஷயம் பேசுறது, இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது வந்து நம்ம ராமதாஸ் ஐயா ஆல்ரெடி பேசுன ஒரு விஷயம். நம்ம தமிழ் கலாச்சாரமே வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றாங்க. உண்மையாவே தமிழ் கலாச்சாரம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது. லா அப்படின்ற சட்டம் ஒண்ணு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்மளோட தாத்தா முப்பாட்டு நீங்க எடுத்து பாருங்க, அது நிறைய இருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி வந்து யாருக்கு வந்து இதாக இருந்ததுன்னா பெண்களுக்கு மட்டும்தான், ஆண்களுக்கு கிடையாது. ஒரு பெண் வந்து 4 பேர் மேரேஜ் பண்ணக்கூடாது, ஆனா ஆண் வந்து 4 பேர் பொண்ணுங்களை வந்து வீட்டுல கூப்பிட்டு வந்து அபிஷியல் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பான். இதுல வந்து ஒரு முதல் பெண் கல்யாணம் பண்றதுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டுமே பெண் குழந்தையா பிறந்துருச்சுன்னா ஆமா சார் வந்து 3வது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, அதாவது ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து அவன் மாசமா ஆயிட்டானா அந்த 8 மாசம் 9 மாசம் அவன் வந்து குழந்தை சுமப்பால, அந்த கேப்ல உன்னால தாக்கு பிடிக்க முடியாம இன்னொரு பொண்ணு மேரேஜ் பண்ணுவாங்க. இப்படிலாம் கட்டின காலம் நம்மளோட வம்சம் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, வரல நம்ம வந்து ஒண்ணு இல்ல, தாத்தா முப்பாட்டை கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல, தாத்தா செஞ்சுரி எல்லாம் போடுவாரு, 18 குழந்தை 20 குழந்தை. அப்புறமும் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, நாம் இருவர் நமக்கு இருவர். அதனால வந்து இந்த அரைக்குறைலாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் கலாச்சாரம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற சொன்னாலும் பொய்யான பிம்பம். பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்த நீங்க யோசிக்கணும் முதல்ல. பெண்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. பெண்கள் தான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா இருந்தாங்க. ஒரு 4 பேர் கூட வந்து மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தா கூட அந்த பெண்ணை மத்த தேடி போக மாட்டாங்க. சரி அவனை கட்டிட்டான், இவன் கூட தான் வாழ்ந்தவன் அப்படின்னு காலங்காலமா வாழ்ந்தவங்க. ஆனா சரி இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குதுன்றதுக்காக தான் லால வந்து அது மாத்தப்படுது. அதுக்கு நியாயப்படுத்துவாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, அந்த பெண்ணு குழந்தைய பிறக்கல, ஆமா இவர்கிட்டயே கூட ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஆனா இவர் வந்து அதை கெத்து காட்டுறதுக்காக அந்த பொண்ணுக்கு மலடின்னு பட்டம் கட்டிடுறது. தொடர்ந்து 2 பெண் குழந்தையா பிறந்துருச்சுன்னா எனக்கு ஆண் வாரிசு தான் வேணும்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்றது, வரதட்சணை கம்மியா வந்துருச்சுன்னா இன்னொரு கல்யாணம் பண்றது, சொத்து அதிகமா இன்னொரு இடத்துல இருந்து வருதுன்னா இன்னொரு கல்யாணம் பண்றது. இந்த மாதிரி பல பேர். இவரு ஆண்கள் வந்து எத்தனை திருமணம் பண்ணாலும் அவங்களுக்கு அதிகபட்சம் என்ன பேர் வரும்னா கௌரவமான பேரு, மைனர், ஆம்பளை, சிங்கம், ஏன்னா இவரு பெருசா மச்சம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா தப்பானவர், அவ்வளவுதான், பொம்பளை, அவ்வளவுதான். சட்டப்படி பார்த்தோன்னா வந்து ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வந்து அஃபிஷியலா மேரேஜ் பண்ணிக்கிறா, அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம எந்த ஒரு டிவோர்ஸ் கொடுக்காம இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணா சட்டம் முதல் மனைவி கேஸ் கொடுத்தா தண்டிக்கும் தானே. ஆமா, அப்ப ராமதாஸ் ஐயா ஒரு முதல் மனைவி கேஸ். அதனாலதான் அந்த வீடியோ அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, தாலி எப்போன்னு. தாலி எப்போன்னு கேக்குறாங்களே இந்த வீடியோல, அதுவே சர்ச்சையாகுது. கட்டலன்னு அர்த்தம், கட்டல். அதனால ஆனா அழுவலாங்க, தாலியே கட்டாம 50 வருஷமா ஒரு தாயே எப்படிங்க இது? இதெல்லாம் வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அந்த கட்சிக்காரவும் கேள்வி கேட்கணும், மாங்காவும் பேசணும், மாங்காபாய்ஸ் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் வந்து ஐயோ தெரியாம நான் மாத்தி படத்தை எடுத்துறேன், வெளியில இருக்கவங்களுக்கு நம்மளுக்குள்ளேயே ஒரு படத்தை முதல்ல எடுத்தாகணுமே அப்படின்ட்டு பின்ன கேள்வி கேட்கணும். இந்த ஒரு சம்பவம் வந்து இப்படி போயிட்டு நடந்துட்டு இருக்கு. இதை பத்தின கருத்து வந்து நம்ம அதிபர் அண்ணன் சீமான் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? அவர் என்ன அதிகபட்சம் சொல்லுவாரு, ஐயா பண்றதுல என்ன தப்பு இருக்கு, ஐயா பாவம், ஐயா அவர் என்ன பண்ணிட்டு போறாரு அப்படின்னா அவரு இப்படிதான் அறிவுரை சொல்லுவாரு. அதோட ஒரு படிப்பு மேல போய் சொல்லுவாரு, ஊர்ல போனாதான் தப்பு. ஏன்னா பெண்கள் விஷயத்துல அண்ணன் வந்து எவ்வளவு மோசமான ஒரு கருத்தை சொன்னாருன்னா, கர்நாடகாவில இருக்கிற ஒரு பெண் வந்து இவர் மேல வழக்கு போட்டாங்க. அப்ப பிரஸ் மீட்ல ஒரு 2-3 பிரஸ் மீட்ல ஒரே வார்த்தையை உச்சரிக்கிறாரு, நான் என்ன ஒரு சின்ன பொண்ணை கடத்தி கொண்டு போய் சோளக்காட்டுல வச்சு கதற நான் கற்பழிச்சேன்னா என்ன இப்படி பேசுறீங்க, அவ்வளவுதானே வந்தா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே தெரியாது. என்னவா எவ்வளவு மோசமான வக்கர புத்தி, இதுக்கு நீ 50 பேருக்கு சீட்டு கொடுத்தா என்ன, குடுக்கலாம் என்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா என்ன? இவருதான் தமிழ்நாட்டு ஆளுனா ஆசைப்படுறாரு. அதான் இவ்வளவு போன நாட்கள் தான் தமிழ்நாட்டு ஆள துடிக்கிறேன் நானு. அப்படியே அவர் செயல்படலாம், அப்படியே மூளையே தொங்கி கொட்டுதான். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.